சங்கீதா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லாமோ என்ன விஷயம்? ஒருவேளை நம்ம பர்த்டேல தான் சொல்ல வந்திருக்கலாமோ? இன்னைக்கு நைட் என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே எங்க வீட்ல தான் பார்ட்டி பண்றேன்னு இருந்தா நீயும் வந்துரு. ஓ, அதுக்கு தான் கூப்பிட்டிருந்தியா? சரிடி. என்னாச்சு? அதுக்கு தான் கூப்பிட்டிருந்தியான்னு ஒரு மாதிரி சோகமாயிட்ட. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. விடு, நம்ம ஃப்ரெண்டு தானே, மறந்தா பாத்துக்கோ விடு. சரிடி, வா நம்ம கிளாஸ்க்கு போலாம். சரி வா போலாம். ஹாய்டாமா தங்கச்சி. ஹாய், நான் எப்படிண்ணா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தங்கச்சி. ஆதி சொல்லிடாதீங்க. நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. என்ன ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அட அப்படியெல்லாம் இல்லடாமா. ஏன்னா என்கிட்ட ஏதாவது சொல்லணுமோ? ஆமாடா தங்கச்சி. என்ன நான் சொல்லுங்க. நேத்து ஏதோ சண்டை போல, அந்த சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓ, அதுதானா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா ஒரு சின்ன சண்டை தானா. சின்ன சண்டையாமா அடி வரைக்கும் போச்சு? அட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. சரிடா தங்கச்சி, நான் கிளாஸ் போறேன். சரி, நான் போயிட்டு வாங்க. சரி சங்கீதா, நீங்க நின்றுட்டு வரதா இருந்தா வா, நான் போறேன். நீ போ அம்மு. சரி விடு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் ஒரு அப்புறமா விடு, பாத்துக்கலாம். ஆனா காலையில இருந்து யாரோ விஷ் பண்ணாததுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி விடு, இதெல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்ட வேணாம், விடு பாத்துக்கலாம். சங்கீதா, தைரியமா இரு, அங்க போய் அழுந்துராத. மனசாச்சு கொஞ்சம் கம்மன் இருக்கியா? நான் அழுகலாம் மாட்டேன், கம்மன் கடை. ஆமா சங்கீதா, என்ன சொன்னா? இப்ப என்ன எல்லாம் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? பதிலா சொல்றீ, உனக்காக தானே வெயிட்டிங். அவ ரொம்ப வருத்தப்படுறா. யாரோட பர்த்டே விஷ் பண்ண, ஆதியனாவும் வந்தாங்க, அவங்களும் விஷ் பண்ணலன்ட்டு அவ ரொம்ப வருத்தப்படுறாப்பா. சரி விடு, இதெல்லாம் ஈவினிங் வரைக்கும் தானே, பாத்துக்கலாம் விடு. அதனாலதான் நானும் எதுவும் சொல்லாம வந்துட்டேன் அவகிட்ட. இப்ப கூட்டத்தோட கோவிந்த போட்டு நின்று பேசிட்டு இருந்தோம்னா அவ கண்டுபிடிச்சிருவா. வாங்க போலாம் கிளாஸ்க்கு. ஆமா, நாங்களும் போறோம்ப்பா. 2 நாளா இந்த காலேஜ்ல வச்சனால எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு உங்க கூட பேச. சரி பாய். சரி, நாங்க போயிட்டு வரோம், பாய். போயிட்டு வாங்க. ஈவினிங் மறந்துடாதீங்க எல்லாரும், இது அம்மா வீட்டுக்கு வந்துருங்க. அதை மறப்பமா, கரெக்டா வந்துருவோம். எங்க சொல்ல நீ போகலையா? போகணும். சரி பாய், போயிட்டு வரேன். சரி வாங்க, நம்மளும் போலாம். அந்த பொண்ணு பாவம்டா, ரொம்ப வருத்தப்படுதுடா. பரவாயில்லடா, சாயந்தரம் வரைக்கும் தானே, பாத்துக்கலாம் விடு. விட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இவ்வளவு தூரம் இருக்காங்கல்ல, யாரும் இல்லைன்னா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பாத்துக்கு பர்த்டே வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க, விடு பாத்துக்கலாம். ஆமா, அவன் சொன்னதும் கரெக்ட் தான்டா. நான் பார்க்கும் போது நான் சொல்லணும்னு சொல்லி அந்த பொண்ணு பாத்துச்சு, நான் சொல்லாதவும் மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா அந்த பொண்ணுக்கு. கொஞ்ச நேரம் தானே, ஈவினிங் வரைக்கும் தானே, வெயிட் பண்ணிக்குவா விடு. ஆமாண்டா. ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா தம்பி. நான் நல்லா இருக்கேன்டா தம்பி. ஹாய் சிவா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா நான் உங்களுக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லையே. ஓ அப்படியாண்ணா, சரிண்ணா. சிவா, நீங்க ஏதாவது சொல்லணுமா? இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல சங்கீதா. சிவா, நீங்களாவது ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், பட் நீங்களும் சொல்லல சிவா. ஒருவேளை நீங்களும் மறந்துருப்பீங்க போல சிவா, ஞாபகம் வரும்போது வந்து சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நானே தனியாக அழுதே விடியும் வரை. நான் போயிட்டு வரேன். சரிடாமா தங்கச்சி, போயிட்டு வா. பாவுண்டா, சங்கீதா ரொம்ப வருத்தப்படுறாடா. ஆமாண்டா, ரொம்ப வருத்தப்படுறாடா. இதெல்லாம் ஈவினிங் வரைக்கும் தான், ஈவினிங் மேல எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்கன்னு பாருங்க. கரெக்ட், அவன் சொல்ற மாதிரி இப்ப நடக்கிறது பார்க்காத, ஈவினிங் எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்கன்றத மட்டும் பாருங்க. சரி வாங்க, நம்ம கிளாஸ்க்கு போலாம். ஆனா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்களும் வந்துருங்க. சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா போதும்னா வந்துருங்க, மறக்காம வந்துருங்கண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கலடா, கண்டிப்பா வந்துருவோம். ஆமா, கண்டிப்பா வந்துருவோம். ஆமா கவியா, மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க. நான் அவங்களாம் அங்க நின்னுட்டு இருக்காங்கண்ணா. ஏன்னா இல்லடா, சும்மா தான் கேட்டேன். ஓ சரிண்ணா. லஞ்ச் பிரேக் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டீங்களாண்ணா? இப்பதான்டா சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோண்ணா. இப்பதான்டா சங்கீதா வந்துட்டு போனா. என்னண்ணா சொன்னா? இல்லடா, ஏதாவது சொல்லணுமா என்ன ஏதுன்னு கேட்டாடா, அவ்வளவுதான்டா. இதெல்லாம் ஈவினிங் வரைக்கும் தான்ண்ணா, எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஈவினிங் மேல ஹாப்பியா இருப்பான்னு சொல்லி தான் இப்போ நாங்க அமைதியா இருக்கோம்ண்ணா. அதெல்லாம் பரவாயில்லம்மா, ஈவினிங் மேல ஹாப்பியா இருப்பாங்கல்ல, அது போதும். சரிண்ணா. அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேம்மா. போடா, நான் அதுக்குள்ள காஃபி ஜூஸ் எல்லாம் போட்டு வைக்கிறேன். சரிம்மா. அம்மா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கலையே? ஏண்டா, அவளும் என் பொண்ணு மாதிரிதான், நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? மை ஸ்வீட் மதர். சரி சரி போ, டைம் ஆயிடுச்சு போ, இப்பவே 6 o'clock ஆயிடுச்சு போ. சரிம்மா, நான் போயிட்டு வரேன், பாய். இல்லடா, முதல்ல காஃபி குடி. அம்மா, இப்ப காஃபி வேணாமா? குடிடா, காலேஜ்ல இருந்து டயர்டா வந்திருப்ப, குடிச்சிட்டு நீ வேலைய பாரு. சரிம்மா, கொடுக்க, நான் குடிச்சிட்டு வேலையை பார்க்கறேன். சரிம்மா, நீங்க போங்க. எப்படி சாரி எப்படி இருக்குமா? என் தங்கத்துக்கு எது போட்டாலும் நல்லாதான்டா இருக்கும். சரிம்மா. ஹாய்டி, இப்பதான் காஃபி குடிச்சிட்டு இருக்க போல.
ஆமாடி வரதுக்கே லேட் ஆயிடுச்சு இப்பதான் காஃபி குடிக்கிறேன். இந்தா நீயும் குடிக்கிறியா? அம்மா இது சொல்லிட்டா. வேண்டாப்பா இப்பதான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன். ஓ அப்படியா? சரி ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணு, காஃபி குடிச்சிட்டு இது பண்ணலாம். சரி டெக்கரேஷன் இதெல்லாம் நான் எடுத்து வந்து வைக்கிறேன். சரி இப்போ உள்ளாரதா இருக்கு, எடுத்துட்டு வா. அட காவியா வந்துட்டியோ? காஃபி குடிக்கிறியாடாமா? அம்மா வேண்டாமா, இப்ப காஃபி இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். சரி ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? வேண்டாமா, கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். சரிடா. இது ஓகே தானே, சூப்பரா தானே இருக்கு. ஓகே தாண்டி, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆமா நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கடி காணவே காணோம். அவங்க இப்பதான் வந்துட்டு இருக்காங்களாமா. நம்ம டெக்கரேஷனே பண்ணி முடிச்சிட்டோம், இந்த மாதிரி வராங்க. விட விட வந்துருவாங்க. ஆமா யாரு சங்கீதாவை கூப்பிட்டு வருது? அவ இன்னும் கிளம்பல, அவ ஆதிரா கூட தாண்டி வருவா. ஓ அப்படியாடி, சரிடி. ஏன்டி இவ்ளோ லேட்டு? டிராபிக்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நாங்க என்னடி பண்றது? சரி விடுங்க, டெக்கரேஷன்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு காவியா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதுல நானும் தான் பங்கெடுத்துக்கிட்டேன் பாத்துக்கோ. சரி 2 பேத்துக்குமே சூப்பரா தான் இருக்கு. ஆமா ஆதிரா எங்க? அவதான் சங்கீதாவை கூப்பிட்டு வருவா. ஓ அப்படியா காவியா, சரி காவியா. டேய் எங்கடா யாரையும் காணோம்? ஒருவேளை உள்ளார இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். அடடே வாங்க தம்பி. அம்மா ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க வந்திருந்தோம், அவங்கள எங்கம்மா? உள்ளாரதான் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, வருவாங்க இருங்க. அதுக்குள்ள ஜூஸ் காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? அட இல்லம்மா வேண்டாம், அதெல்லாம் வேண்டாமா. வேணும்னு கொடுக்குறவங்களே வேண்டான்ற போலடா. கம்முனு சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம், போங்கம்மா. சரிடா தம்பி, சாப்பிட்டுட்டு தான் எல்லாம் போகணும். கண்டிப்பாமா. அண்ணா வாங்க, எப்ப வந்தீங்க? எங்கம்மா அப்பவே வந்துட்டோம், நீங்க தான் ஆளையே காணோம். ஆனா உள்ளார இருந்தோம், அதனால தானே. சரி விடுடா, அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல விடு. காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களாண்ணா? அட இப்பதாம்மா அம்மா கேட்டு போனாங்க, காஃபி எல்லாம் வேணாம் விடு. அண்ணா ஆதிரா வந்துட்டாளா? இல்லடா அவ என்ன வரலடா, இதுக்கு மேலதான் வருவான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியாண்ணா, சரி. அவதான் சங்கீதாவை கூப்பிட்டுருக்கேன்னு போனாடா. சரி நான் உட்காருங்கண்ணா, உள்ளார போயிட்டு வரேன். நீ போயிட்டு வாடா. வா உள்ளார போலாம். பாத்தியா இல்லையா, நீ ஒரு சாரியை கட்ட வச்சுட்டு என்ன ஒரு சாரியை கட்ட வச்சுட்ட. உனக்கு இது சூப்பரா இருக்குடி, கட்டிக்கோடி, நல்லாதான் இருக்கு. நீ சொன்னதாலதான் அழகா இருக்கா இல்லையா? சூப்பரா இருக்குடி. வா நம்ம உள்ளார போலாம். சரி சங்கீதா கண்ணை மூடு பாப்போம். ஏன்டி ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு தாண்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமாடி ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு தாண்டி கூட்டிட்டு வந்திருக்கோம், கண்ணை மூடுடி. சரி கண்ணை மூடுறேன். ஆமா யாருக்கு இந்த டெக்கரேஷன்லாம்? விஷ் யூ ஹேப்பி பர்த்டே சங்கீதா. விஷ் யூ ஹேப்பி பர்த்டே சங்கீதா. தங்கச்சி. இப்போ எதுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்க? இதெல்லாம் வருத்தப்படல. தேங்க் யூ சோ மச் டி. தேங்க் யூ சோ மச்னா. பர்த்டே அன்னைக்கு வருத்தப்படலாமா? வருத்தப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம் உனக்கு. ஆமா சங்கீதா வருத்தப்படாத, நாங்க இருக்கோம் உனக்கு. தேங்க் யூ சோ மச் மை ஃப்ரெண்ட்ஸ். கூட நீங்க எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைச்சோண்டி. நாங்க போய் உன் பர்த்டேவை மறப்போமா? விஷ் யூ ஹாப்பி பர்த்டேடா தங்கமே. ஏன் மூஞ்சி சோகமா இருக்க? பிறந்த நாள் அதுமா சோகமா வச்சிருக்கலாமா? உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். தேங்க் யூ சோ மச்மா. கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும். ஐயோ ஏன் இந்த சாபம், எல்லாம் என்றோ நான் செய்த பாவம். பகலும் இரவாகி பயமானதே அம்மா, விளக்குன் துணையின்றி இருளானதே. நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், எந்த மூச்சு உனக்குள்